இது பிவைக்யூ. ஃபஸ்ட்டு சரியான பொருத்தத்தை தேர்வு செய்க. ஆர்டிக்கல் 226 உயர்நீதிமன்றம், இது கரெக்டு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகளாக இருக்குல்ல, அதெல்லாம் உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல். செகண்டு ஆர்டிக்கல் 32 உச்சநீதிமன்றம், இதுவும் கரெக்டு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரோட அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது உச்சநீதிமன்றத்தை அணுகி அதுக்கு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் கரெக்டு. தேர்டு ஆர்டிக்கல் 40 அடிப்படை உரிமைன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஆர்டிக்கல் 40 வந்து டிபிஎஸ்பியில் வரும். இந்த 40 என்ன சொல்லுவோன்னா, இந்த கிராம பஞ்சாயத்துக்களை அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்சியில் மொத்தம் 3 கொடுத்துருப்பாங்க, தாராளவாத, காந்தியவாத, சமதர்ம கோட்பாடுகள்னு சொல்லிட்டு. இந்த காந்தியவாத கோட்பாடுகளில் இந்த ஆர்டிக்கல் 40 வரும். ஃபோர்த்து சட்டப்பிரிவு 51A அரசு நெறிமுறை கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஏன்னா 51A வந்து அடிப்படை கடமைகளை குறிக்கும். ஸோ 3 and 4 தப்பு, 1 and 2 கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து பாம்பே. செகண்டு ராஜமன்னார் குடியை பற்றி சரியானது இதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ராஜமன்னார் குழு 1968 அமைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அது அமைச்சது 1969 செப்டம்பர் 2ஆம் தேதி. யார் அமைச்சிருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டின் அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அமைச்சிருப்பார். செகண்டு அறிக்கையை வந்து 1971 கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க, அது கரெக்டு. இது மாநில சுயாட்சி வரலாற்றில் ஒரு முக்கியமான அறிக்கைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செகண்டு கரெக்டு. தேர்டு இது வந்து ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு அமைக்கப்பட்டது, அதுக்காண்டி தான் இது அமைச்சிருப்பார். ஸோ கரெக்டு. 2 and 3 கரெக்டு, 1 தப்பு. ஸோ ஆன்சர் வந்து சி.